உண்மையிலே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் நிற்கின்றார் என்ற வரிகள் இவருடைய வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். துன்பங்களை தாங்கும் மருந்தாகவும் இன்பங்களை வாரி கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு மனைவி மட்டுமே. அப்படி இவருடைய வாழ்வில் மிக சிறப்பாக ஒரு வரம் என்றால் அவர்களுடைய மனைவி என்றே சொல்லலாம். அப்படி அவருடைய மனைவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களை சிற்றுரையாற்ற நவீன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். சாரை விழாவுக்கு அழைக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, பெண்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. இதில் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இதை என்கிட்ட சொன்னார். நான் அந்த விழா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அழைச்சிருக்கேன். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இங்கு இந்த விழாவில் கலந்து கொண்டும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் இந்தியா கலா ஃபவுண்டேஷன் 30 விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா அதெல்லாமே நண்பர் செல்வராஜ் அவர்கள் பேசிட்டாரு. என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு. ஒரு பெண் ஃபஸ்ட்டு தாரமானதுக்கப்புறம் தான் தாயாக முடியும். ஸோ அந்த வகையில் என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட மனைவி தான் அப்படிங்கிறது. நான் என்னோட பணிச்சுமையால் என்னோட தொழில் எதுலையுமே கவனிக்க முடியல. எனக்காக என்னோட தொழில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னோட வெற்றி இந்த நிலைமை கொண்டு வந்த காரணம் என்னோட மனைவி தான். அதனால் இந்த நன்றியை நான் அவருக்கு தான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவர் வெற்றிக்கு காரணம் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களோட வெற்றிக்கு யார் காரணம்? சரி, நன்றி நன்றி சார். உண்மையில் அவர்களுக்கு இருவரும் இணைந்து தொழில் முனைவர் விருது வழங்கப்படுகிறது. விருதை வழங்குவதற்காக சால்வை கொடுங்க. அவருடைய மனைவிக்கு அவர் சால்வையை அணிவித்து இந்த விருதை நம்மளுடைய வாசுதேவன் சார் அவர்களும் ஜெய் சார் அவர்களும் விருது அளிப்பார்கள்.